ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியலில் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேது வந்துட்டு ஐஸ்வர்யாவை டின்னர் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சித்ரா வந்து எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நானும் மாமா மீனாட்சி 3 பேரும் டின்னர் போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. நீங்கள் 2 பேர் மட்டும் போக வேண்டியதானே, மீனாட்சி இங்கே யார்ட்டையாவது கொடுத்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது எப்படி மீனாட்சி விட்டுட்டு வாங்கன்னு நான் சொல்ல முடியும், அவருக்கு வந்து மீனாட்சி அவர் கூட இருக்கிறது எவ்வளோ ஸ்பெஷல்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், எப்போ நீ சேது கூட சேர்ந்து வாழ்ந்து இந்த மொத்த சொத்தை என் பேரில் எழுதி வைங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. அது எதுக்கு நான் கேட்கணும், எனக்கு பெரிய சொத்தே மாமா மட்டும்தான், அவரோட லவ் கிடைச்சா போதும், எனக்கு வேறெல்லாம் பணம் காசெல்லாம் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவ என்ன இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே தமிழ்ச்செல்வி வந்துட்டு அழுது புலம்பிட்டு இருக்காங்க. என் குழந்தை வந்துட்டு என்ன வந்து அம்மான்னு கூப்பிடாம யாரையும் அம்மான்னு கூப்பிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கேக் வெட்டலாம் வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி கூப்பிடுறாங்க. அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க அம்மா போயிட்டு சமாதானப்படுத்தி கூப்பிடுறாங்க. நீ வா, இன்னும் இங்கே தானே இருக்க போகிறா 2 நாளைக்கு, அதுக்குள்ளே உன்னை கூப்பிடுவான் பாரு, அம்மான்னு கூப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. சரின்ட்டு தமிழ்ச்செல்வி வெளியே வந்துடுறாங்க. கேக் வெட்டுறப்போ வந்துட்டு குழந்தைய கையில் தூக்கி வச்சுட்டு தனத்துக்கிட்ட சொல்கிறாங்க, என் ஃபோன் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் சோஷியல் மீடியாவில் போயிட்டு ஐஸ்வர்யா பேஜ் இருக்கும்ல, அந்த அவங்க ஃபோட்டோ இருக்கும்ல, அதை காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குக்கா அப்படின்னு தானே கேட்குறாங்க. நீ காட்டு அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை எடுத்து அந்த குழந்தைகிட்ட காமிச்சு இது யாருடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அழகர் வந்து அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் தமிழ்ச்செல்வி அதை கேட்குறாங்க. அம்மான்னு சொல்லவே தமிழ்ச்செல்வி ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னோட குழந்தை என்னை தவிர வேறு யாரையும் அம்மான்னு கூப்பிடுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அழுதுட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் சமாதானப்படுத்துகிறாங்க. அப்புறமா வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, இங்கே மோகனா வந்துட்டு ராஜாங்கம் கிட்ட பேசுகிறாங்க. குழந்தைங்க 2 பேத்துக்குமே ஒரே இடத்துல வச்சு காது குத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்கிறாரு. இப்போ மலர்கிட்ட சொல்லி நீ தமிழ்ச்செல்வி கிட்ட பேசுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மலரும் தமிழ்ச்செல்விட்ட ஃபோன் பண்ணி 2 குழந்தைக்கும் ஒன்றா வச்சு காது குத்திடலான்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது இல்லை எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுங்க, நான் முடியாதுன்னு சொன்னேனே சொல்லிடுங்க அப்படின்னு மலர்கிட்ட சொல்கிறாங்க. மலர் வந்துட்டு ஏன் தமிழ் 2 குழந்தைக்கும் ஒன்றா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்கும்போது இல்லைக்கா எனக்கு இஷ்டம் இல்லை, என் குழந்தைக்கு நான் தனியாக பண்ணிக்கிறேன், அவங்க அங்கே இருக்கிறப்போ அழகருக்கு படிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்தை போயிட்டு மலர் வந்து ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வி வந்துட்டு முடியாதுன்னு சொல்லிட்டா, நானும் சொல்லி பார்த்தேன், இல்லை முடியாதுன்னு சொன்னேன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ராஜாங்கம், சேது, அப்புறமா மோகனா எல்லாருக்குமே ஷாக்கு. என்ன இப்படி வேணான்னு சொல்லிடுச்சு இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோவில் ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.